வந்துட்டீங்க? ஒண்ணு பார்க்கதா? வாங்க. விஜய். போங்க. என்ன விஜய் இது? விஜய். என்ன விஜய்? முதல்ல வெளிய போங்க. ஓகே. 2 நிமிஷம். 2 நாள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு வந்துட்ட. எப்படி பார்க்காம இருக்க முடியும்? மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குது தெரியுமா? தூக்கத்துல கூட விஜய் விஜய்னு பெனாத்துற. அதான் இனிமே பார்க்கலனா தாக்காதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன பார்க்காம உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா? என்ன விஜய்? நான் பொய்யா சொல்ல போறேன்? ஆமா, நான் வரும்போது என்ன உங்க அப்பா உன்னை திட்டிட்டு இருந்தாரு? மனசுல அப்படியே பதறி போய் டென்ஷன் ஆயிடும் தெரியுமா? உங்க அப்பா எல்லாம் வேற எவனா இருந்தா வச்சுக்கா போராட்டி எடுத்துருப்பேன். உங்க அப்பாங்கிறதுனால விட்டு வச்சேன். ஏன் எங்க அப்பாவே என்ன திட்டக்கூடாதா? என் செல்லத்தை நானே திட்ட மாட்டேன், வேற எவனே திட்ட விட்டுருவேனா? ஏன் நிஜமாவே என் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறையா? என்ன விஜய் சும்மா சும்மா மைக் டெஸ்டிங் மாதிரி கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்க? எனக்கு உன் மேல அக்கறை அக்கறை ஏகப்பட்ட அக்கறை. போதுமா? அப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அன்பு, ஒரு டீஸ்பூன் காதல். இப்படி பேசிய ஆளை கொல்றிய விஜய். வேற என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசதான் முடியும். ஏன் வேற எதுவுமே முடியாதா? கஷ்டம். எனக்கு ஏதாச்சும் வேணும் விஜய். ரொம்ப இல்லாட்டியும் ஒரு டீஸ்பூன் அளவாவது உன் பிரியத்தை என் மேல காட்டணும். இனிமே நான் கையை கழுவே மாட்டேன். ஏன்? கழுவுனா முத்தம் அழிஞ்சிருமே. அழிஞ்சா இன்னொரு முத்தம் திருப்பி கொடுத்துறது. ஐயோ விஜய், என்னால் நம்பவே முடியல. இனிமே நான் அடிக்கடி கையை கழுவேன். அப்பதான் நீ அடிக்கடி முத்தம் கொடுப்ப. சரி சரி, நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. என்ன விஜய் அதுக்குள்ள துரத்துற? ஐயோ இது கிராமம், நீங்க இவ்வளவு நேரம் இருந்ததே டேஞ்சர். சீக்கிரம் கிளம்புங்க ப்ளீஸ். ஓகே பாய். ஹலோ ஹலோ. என்ன என்னங்க பார்த்துட்டு கண்டுக்காம போறீங்க? யார? யாரையா? இவ்வளவு அழகா பர்சனாலிட்டி ஒரு இளைஞன் எதிர்க்க வரும்போது கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. யார பார்த்தா பேசணும், யார பார்த்தா கண்டுக்காம போகணுங்கிறது என் இஷ்டம். அதை நான் தான் முடிவு பண்ணணும். ஓகே ஓகே. பொதுவா ஒரு அழகான இளைஞன் எதிர்க்க வரும்போது ஒரு நிமிஷம். அது என்னது? அழகான இளைஞன் அழகான இளைஞன்னு புலம்பிக்கிட்டு சுத்த லூஸ் தரமா தெரியல. என்னங்க பண்றது? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்க்கும்போது மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குதே. பார்த்தாலே தெரியுதே உங்களுக்கு மைண்ட் சரியில்லைன்னு. மூஞ்சியை பாரு. அது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஏன் இல்ல, கல்யாணத்துல போட்டோ எடுக்க அலைஞ்சிட்டு இருந்தீங்களே. பாத்தீங்களா? கிளிக் பண்ணதை மட்டும் டக்குன்னு சொல்றீங்க. நேர்ல பார்த்தா மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தை ஃப்ரெண்ட்லியா பேசலாம்ல. அன்னைக்கு கல்யாணத்துல ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிச்சாரு, ஒருத்தர் தவில் அடிச்சாரு, இன்னொருத்தர் பாட்டு போட்டாரு. எல்லார்கிட்டயும் பேசி பழகணும்னு சொல்றீங்களா? ரொம்ப சிக்கலான பார்ட்டி மாதிரி தெரியுது. ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். என்ன முணுமுணுப்பு? இல்ல, நீங்க பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். செருப்பு பிஞ்சிடும். அவ்வளவு மட்டமா என்னால பேசவும் முடியும், அதை என்னால செயல்படுத்தவும் முடியும். உன் ரொமான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காங்க. இதுக்குன்னே சில பொண்ணுங்க அலைவாளுங்க, அவளுங்க கிட்ட வச்சுக்கோங்க. சேச்சி, இந்த பழம் பிடிக்கும்.
வரிசையில் பார்ட்டிங்க வந்துட்டானுங்க. மனசுல பெரிய மன்மதங்கிற நினைப்பு. என்ன லீலா என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? வழியில கமல்ஹாசனை பார்த்தேன். என்ன சொல்ற? சரோக்க கல்யாணத்துல ஒருத்தன் கையில கேமரான்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வச்சு திரிஞ்சிட்டு இருந்தான் பாரு, அவனை பார்த்தேன். யாரு? இளங்கோவா? ஆமா, தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சலம் கட்டின மாதிரி ஒரு பேரு. எதுக்கா இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? எல்லாம் காரணமா தான். விஜி, நீ அவனை வழியில எங்கேயாவது பாத்தினா பேசாம போயிடு. என்ன என்னாச்சு உனக்கு? என்ன விஷயம்? நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், வழிய வந்து பேசுறான், வழியறாண்டி. ஓ, என்ன தெரிஞ்சவங்கன்னா பார்த்து பேசுறது சகஜம் தானே? பார்த்து பேசுறது வேற, ஒரு நோக்கத்தோட வழியிறது வேற. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியும்டி. நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். 1-2 வார்த்தை பேசியிருக்கேன். எனக்கு என்னமோ அவர் பார்த்தா தப்பான ஆளா தெரியல. உனக்கு ரொம்ப தெரியுமா? ஆமா, எனக்கும் தெரியும். நானும் வயசு பொண்ணுதான். ஓ, மறந்துட்டேன். அந்த இளங்கோ உன்கிட்ட மட்டும் வயலியாக்கும்? இல்ல, அறிமுகமான ஆளு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு, அவ்வளவுதான். ஏண்டி, அன்னைக்கு ஒரு நாள் செல்வமும் உன்கிட்ட இதுதானே கேட்டாரு, அதுக்கு நீ என்ன குதிச்ச? ஆமா, நான் குதிச்சேன். அன்னைக்கு நீ செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணியா இல்லையா? செல்வம் நமக்கு சொந்தக்காரரு, ஜென்டில்மேன். இவ யாருடி? சரியான புறம்போக்கு. செல்வம் நம்ம சொந்தக்காரன்ற ஒரே காரணத்தால தான் நீ சப்போர்ட் பண்ணியா? வேற எந்த காரணமும் இல்லையா? வேற எதுவும் இல்ல. ஒருவேளை அது ஏற்பட்டா என்னால தைரியமா சொல்ல முடியும். நான் செல்வத்தை பத்தி உறுதியா பேசுற மாதிரி உன்னால அந்த போட்டோகிராஃபரை பத்தி பேச முடியுமாடி? ஆமா, அவனுக்கு நீ எதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுற? என்னடி அடுப்புல உன்னை போய் சமைக்க விட்டேன் பாரு, ஹோட்டல்ல சமையல் கட்டுல விடுது ஏன் தப்பு? ஆமா, அவனுக்கு நீ எதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுற? என்ன பழனி, லாரி ஸ்ட்ரைக்குன்றாங்க. அதுக்கு ஏன்னா வருத்தப்படுறீங்க? அப்படி இல்லைப்பா, ஸ்ட்ரைக்குன்னா வருமானம் பாதிக்கும்ல. அண்ணே, ஒரு நாள் 2 நாள் லாரி ஸ்ட்ரைக்குன்னா ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நான் நேராக வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டியை கூட்டின்னு வெளியில் ஊர் சுற்றிட்டு வர போகிறேன். உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க பேசுகிற? என் நிலைமை அப்படியா? என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேன். ஏண்ணே, அண்ணியை வெளியே கூப்பிட்டு போக வேண்டியதானே? சான்ஸ் இல்லைப்பா. ஏண்ணே? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அவன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்ருக்கா. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயண்ணே. என்ன நக்கலா? அண்ணே, பொண்ணுங்க ஊடலில் இருக்கும்போது அவங்களுக்கு ஐஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கரெக்ட் பண்ணி நம்ம வழி கொண்டு வரது ஒரு கிக்கு தானே. இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிச்சிடண்ணே. என்ன அவகிட்ட போய் கெஞ்சி கூத்தாட சொல்றியா? அண்ணே, ஐஸ் வைக்கணுண்ணே, அதை ஏன் கெஞ்சிறதா எடுத்துக்கிறீங்க? பொம்பளைங்க கிட்ட கெஞ்சினா மேலே ஏறிக்குவாங்க. அண்ணே, பொண்ணுங்க ரொம்ப பாவண்ணே. என்ன திடீர்னு ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் பேசுற? ஆமாண்ணே, எங்கேயோ பிறந்து 20 வருஷம் அங்கேயே இருந்து வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நாம தானே அனுசரித்து போய்க்கணும். பாவம் இல்லை அவங்க. அதுலேயும் அண்ணியை பார்த்தா ரொம்ப அமைதியானவங்களா நல்லவங்களா தெரிறாங்க. அவன் நல்லவதான். என்ன அம்மா கூட கொஞ்சம் அனுசரித்து போக மாட்டேங்கிறான். என்னென்ன நீங்கள் மாமியார் மருமகள் ஒத்து போகிறது லட்சத்தில் 1 எங்கேயாவது அபூர்வமாக நடக்கும். இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. கண்டுக்காம விட்டுருங்க. அப்படிங்கிற? ஆமாண்ணே, முடிஞ்ச அளவு சமரசம் பண்ணி பாருங்க, இல்லைன்னா கண்டுக்காதீங்க. நீ சொல்றதும் கரெக்டுன்னு தான் தோணுது. நான் எப்பண்ணே தப்பா சொல்லியிருக்கேன்? பேசாம நேரா வீட்டுக்கு போங்க. அண்ணி உம்முன்னு இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசி சமாதானமா போயிருங்க. அப்படி பண்ணலாங்கிறியா? ரொம்ப நேரமா அதையே தானே சொல்லிட்டு இருக்கேன். சட்டுன்னு கிளம்பி போங்க. ஸ்ட்ரைக் புண்ணியத்துல அத்தி பூத்தா மாதிரி ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அதையே வேஸ்ட் பண்றீங்க. கிளம்பலாமாப்பா? அண்ணே கிளம்புங்கண்ணே, இல்லை என்னையாவது போக விடுங்க. உங்களால எங்க ப்ரோக்ராமும் கெட்டு போக போகுதுண்ணே. அப்ப இன்னைக்கு கடையை போட்டிட வேண்டியதுதான். ஏண்ணே, அங்கே உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சமையலா? போகிறோம். ஏன் கேட்குறீங்க? இல்லை, சமையல் ஒரு நீண்ட நாள் அனுபவம் தெரியுது, புதுசாக பண்ணுற மாதிரி தெரியல. ஆமாம், நான் தான் சமைப்பேன். அப்போ அந்த மீதி 4 பேர் எதுக்கு? சும்மா அட்ராக்ஷனுக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த காய்கறி நறுக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே பண்ணுவாங்க. நான் மட்டும் சமைப்பேன். சும்மா கதை விடாதீங்க. இங்கே மாதிரி அங்கேயும் எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டு செய்வீங்கன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிடல? இல்லை, பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
அண்ணன் வரணும். ம், அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாரு? என்ன நீ அமைதியாயிட்டீங்க? அண்ணன் எப்போ வருவாரு? நல்லா இருக்கிற சமயத்திலேயே அவர் என்கிட்ட சொல்றது இல்ல. நினைச்சப்போ போவாரு, நினைச்சப்போ வருவாரு. அப்படி இல்ல, நீ எங்க போறாரு வராருன்னு நீங்க கேட்கணும். கேட்டா பிரச்சனை தான் வரும், பதில் வராது. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா நீ? அப்படி குறிப்பா எதுவும் சொல்ல முடியாது செல்வம். பொதுவாவே அவர் பொண்டாட்டி மேல மரியாதை இல்லாதவர். ரோஷம் இல்லாம இருந்தா தான் அவரோட காலம் தள்ள முடியும். தப்பி தவறி எனக்கு ரோஷம் வந்துருச்சுன்னா அப்ப பிரச்சனை ஆயிடுது. நீங்க பேசுறதுல வச்சு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. ஆனா என்னன்னு புரியல நீ. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற விவகாரம். ஒன்னொன்னுத்தையும் விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியா? ஆமா, சிலதெல்லாம் புரியணும்னா நீங்களும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். ஐயோ, வேண்டவே வேண்டாம். நீ கல்யாணங்கிறது பெரிய ரிஸ்க். நீங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா பொண்ணு மட்டும் தேடிட்டே இருப்பீங்க. அப்படி இல்ல, நீ பொண்ணுங்கெல்லாம் பயங்கர உஷாராயிட்டாங்க. தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா பொண்ணு தேடுற விஷயம் உண்மைதானே? இங்க வர. இந்த சரோ, நான் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா சரோ? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டு சரோ. என்ன சரோ அமைதியாயிட்ட? என்னையே பாக்குற? ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி நீ மோசமா நினைக்கிறல்ல? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நீ நினைக்கலாம் நான் ரொம்ப கோவக்காரன், எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறேன், பொறட அப்படி இப்படின்லாம். நினச்சிக்கோ, தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு உண்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உனக்கு வருத்தம் வர மாதிரி பல தடவை நான் நடந்திருக்கேன், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் வச்சு என்னை அயோக்கியம் நினைச்சிடாத. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கோவம் வரும், அவ்வளோதான். ஆனால் உண்மையாகவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சரோ, நம்ம 1000 தான் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் பேசாமல் இருந்துடவும் முடியாது, பிரிஞ்சு போயிடவும் முடியாது. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, புருஷன் பொண்டாட்டி. என்ன சரோ, நான் எவ்வளோ பேசுகிறேன், பதிலே காணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா சில சமயத்துல நீங்க நடந்துக்கிறது. போனதெல்லாம் மறந்துடு ப்ளீஸ். இனிமே உன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், சரியா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளில போறோம். எங்க போறோம் நீயே டிசைட் பண்ணி சொல்லு. கோயிலுக்கு. ஐயய்ய, இவ்வளோ பெரிய மெட்ராஸ்ல எத்தனை இடம் இருக்கு, சினிமா, பார்க்கு, அது இதுன்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலா? வேற ஏதாவது சொல்லு. நீங்களே சொல்லுங்க. பீச். பீச் அழகா இருக்குல்ல? முதல்ல பீச் போறியா? இல்ல, நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு தடவை வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி வருவீங்களா? அப்பப்போ வருவேன், தனியாக தான் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைல்ல. போகிறமா நின்று போகிற வர லவ் ஜோடிகளெல்லாம் பொறாமையோட பார்ப்பேன். பொறாமையாவா? ஏன்? நான் தனியாக இருக்கேன்ல, அந்த பொறாமை தான். ரொம்பவும் ஏக்கமாக இருக்கும் சரோ. நமக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைச்சி
கல்யாணம் ஆகி நம்மளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பீச்சுக்கெல்லாம் வரமாட்டோமான்னு மனசு புழுங்கி போய் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? எங்க சரோ, சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, போட்டுக்க சட்டை இல்லை, இதில் காதல் எங்கேருந்து வரும்? வசதி, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு ஒரு தகுதி. எனக்கெல்லாம் காதலிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கே கஷ்டம். காலையில் வீடு வீடாக போய் பேப்பர் போடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கடைக்கு போய் எடுபடி வேலை செய்வேன். அப்போல்லாம் பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு வெறி தான் வந்தது. காதல் வரவே இல்லை. உங்க கடந்த காலத்தை கேட்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. நான் இந்த மாதிரி இது வரைக்கும் மனசு விட்டு பேசினதே இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. ஐயா, அம்மாக்கு பூ வாங்கி கொடுங்க. ரொம்ப அக்கறையோ? முளை எவ்வளோ? முழம் 5 ரூபாய் தான். என்னது 5 ரூபாவா? நம்ம பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி கணக்கு பாக்குறீங்களே. சரி, ஒரு 10 ரூபா தரேன், 3 முழம் தான். தள்ளி வெட்டு. கூடவே அளந்திருக்கேன். ஐயா, நீங்களே அம்மா தலையில பூ வச்சு விடலாம்ல. அவ்வளோ அக்கறை இருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டியதானே? பிரிந்து சாப்பாடு போன அளவுக்கு எனக்கு வசதி இருந்தா நான் ஏன் இப்படி பூ வித்து பிழைக்க போறேன்? ஏதோ பிரியத்துல சொல்றேன், வச்சு விடுங்களேன். நீ போமா, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. சரி, திரும்ப.